வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. நடிகர் ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை மிக சீராக இருக்கிறது. அவர் நல்லா இருக்காரு. அவருக்கு சின்னதாக ஒரு சிகிச்சை தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பயப்படும்படியான மிகப்பெரிய அறுவை சிகிச்சையோ இல்லைன்னா அவர் வேற ஏதாவது அவருக்கு ஒரு விஷயங்களோ நடக்கல. அவர் ரொம்ப நார்மலா இருக்கார், நல்லா இருக்காரு. இப்போ ஓய்வில் இருக்காரு. ஒரு சில தினங்களில் அவர் வீடு திரும்பிடுவார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த வீடியோக்கு முந்தின வீடியோலயே சொல்லியிருப்போம், ஒரு 2 தினங்கள்ல அவர் வீடு திரும்பிடுவார். அந்த மாதிரி தான் அவருடைய உடல்நிலை நன்றாக இருக்கிறது. அவருக்கு எந்த பாதிப்பும் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையே உறுதிப்படுத்தும் விதமாக அப்பல்லோ நிர்வாகம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, ஒரு புல்லட்டின். அதுலயும் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டாங்க, அவர் ஸ்டேபிளா இருக்காரு. ஒரு சில தினங்களில் அவர் வீடு திரும்புவார், நலமுடன் வீடு திரும்புவார்னு அவங்க சொல்லிட்டாங்க. கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய எண்ண ஓட்டத்தின்படி, அவர் வேண்டுதலின்படி மிகப்பெரிய ஆபத்தாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் மாதிரி இல்லாம ரொம்ப சாதாரணமா ஒரு ஜென்ரலா ஒரு செக்கப் போயிட்டு சின்ன சின்ன குறைபாடுகள், சின்ன சின்ன அசௌகரியங்களை சரி பண்ணிக்கிட்டு அவர் ஃபுல்லா ரெக்கவரி ஆகி வீடு திரும்பின பிறகு ஃபுல் ரெஸ்ட். நிச்சயமா மருத்துவருடைய கண்காணிப்புல ஒரு சில வாரங்களை அவர் ரெஸ்ட்ல இருந்துதான் ஆகணும். அதன் பிற்பாடு முன்னை விட அதிவேகமான ஒரு வீரியத்தோடு, அதிவேகமான ஒரு உற்சாகத்தோடு அந்த கூலியில மிச்ச மீதி முடிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் முடிச்சிருவாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நீங்களும் அதான் எதிர்பார்க்குறீங்க, நானும் அதான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இது ரஜினிகாந்துடைய அந்த மருத்துவமனையினுடைய இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். அவர் நல்லா இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு, ஹாப்பியா இருக்காரு. அதுதான் இப்போ கிடைக்கிற தகவல். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தகவலை தொடர்ந்து. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்பவே நிறைய ஊர்கள்ல நமக்கு நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய தகவல்லாம் வருது. எல்லாருமே பல ஊர்கள்ல அவருக்காக அந்த பிரார்த்தனைகள் பண்றது, அவர் போயிட்டு தேர் இழுக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் பக்தர்களாக மாறிய தொண்டர்கள், அந்த ரசிகர்கள் அவர் சீக்கிரமா பூரண நலம் பெற்று வீடு திரும்பணும்னு சொல்லி இப்பவே எல்லாரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக இதை விட மிக மோசமான நிலைமையெல்லாம் 2011ல ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல எல்லாம் போயிட்டு அவர் நலமுடன் திரும்பி இருக்காரு. 2011க்கு அப்புறம் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இன்னும் உற்சாகமாக பல அதிரடி படங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்பவும் தொடர்ந்து அதே உத்வேகத்தோட அந்த ஒரு ஸ்பீடான ரஜினியை நம்ம மறுபடியும் பார்க்க முடியும். அதுதான் இப்ப நமக்கு கிடைக்கிற தகவல். மகிழ்ச்சியா இருக்கு இந்த தகவல் வச்சுங்களேன். இப்ப ரஜினியினுடைய வேட்டையினுடைய அந்த விஷயம், ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் இப்ப ரெஸ்ட்ல இருக்காரு. அப்படிதான் நீங்க நினைச்சுக்கணும், அப்படிதான் நீங்க யோசிக்கணும். அவர் ஏதோ ஆஸ்பத்திரி போயிருக்காரு, அவருக்கு ஏதோ பெரிய பாதிப்புலாம் நினைக்காதீங்க. அவர் ரொம்ப பிஸியா ஷூட்டிங்னு பயங்கரமா படப்பட இந்த பக்கம் ஒரு படம், அந்த பக்கம் ஒரு படம் அப்படின்னு மாறி 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 ஷூட்டிங்ல இருந்தவர் இப்போ இது ஒரு காரணமாக அவர் ஃபுல் ரெஸ்ட், நல்ல ஓய்வுல இருக்காருன்னு வச்சுங்களேன். நல்லா ஃப்ரெஷ் ஆகி மீண்டும் சினிமாவுக்கு அந்த ஷூட்டிங்க்கு வருவார். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ இந்த படத்தினுடைய அந்த வேட்டையினுடைய ட்ரெய்லர் அது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னும் சில மணி நேரங்கள்ல அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடும். ஸோ அது பயங்கர வைபா ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போகணும்னு வச்சுங்களேன். வேட்டையின் ஏற்கனவே நான் சொன்ன உலக நாடுகள்ல பல நாடுகள்ல பயங்கரமா அதோட விளம்பரங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் பட்டை கிளப்பிட்டு இந்த வைப் ரொம்ப அதிகமா ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ யூஎஸ்ஏல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா தேட்டர்லயும் போட்டிருக்காங்கன்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதற்கான பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அங்கிருந்து ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அங்க டெக்சாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கு, ஒரு மாகாணம் ஒன்று இருக்கு. அந்த நகரத்துல வேட்டையனுக்காகவே ஸ்பெஷலா ஒரு 100 அடிக்கு ஒரு பெரிய பேனர் லான்ச் பண்றாங்க. 100 அடி பேனர் இப்ப நீங்க இங்க பாக்கலாங்க. இங்க 100 அடி கட் அவுட் வைக்கலாம், 100 அடி பேனர் வைக்கலாம், மிகப்பெரிய சாதனைக்கு என்னென்னமோ பண்ணலாம். இங்க தமிழ் ரசிகர்கள், அந்த ரசிகர்களுடைய அந்த மிகப்பெரிய கொண்டாட்டம்ன்றது இங்க ஒரு வித்தியாசமா இருக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா ரசிகர்கள் பயங்கர வெறித்தனமா இருப்பாங்க. ஆனா நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, அப்புறம் அப்படியே கடந்து போயிடுவாங்க. அப்படித்தானே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அங்கேயும் இங்க இருக்கிறத விட வெறித்தனமா அங்க ரசிகர்கள் இருக்காங்கன்றது இப்ப நடக்கிற நிகழ்வுகள் மூலமா நமக்கே தெரிய வருது. இப்ப டெக்சாஸ்ல ஒரு ரஜினி ரசிகர் மன்றங்களை சேர்ந்தவங்க ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில தான் இந்த 100 அடி பேனரை அவங்க லான்ச் பண்றாங்களாம். வேட்டையனுக்காக ஸ்பெஷலா 100 அடி பேனர், வேட்டையனுடைய அந்த ப்ராபகாண்டாவுக்காக, அந்த படத்தினுடைய விளம்பரத்துக்காக அவங்க பெரிய பேனர் ஒன்று லான்ச் பண்றாங்க. இந்த நிகழ்ச்சியில எல்இடி வேனும் லான்ச் ஆகுது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், வேன் நிறைய ஊர்கள் அங்க அமெரிக்கால பல இடங்கள்ல சுத்திட்டு இருக்குன்னா, இப்ப டெக்சாஸ்லயும் அந்த வேனை அறிமுகப்படுத்துறதுக்கு அங்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க அங்குள்ள ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். அந்த நிகழ்ச்சியில சிறப்பு ஸ்பெஷல் கெஸ்டா ஒருத்தர் போய் கலந்துக்கிறாங்க.
அவரும் வந்து தயாரிப்பாளர் தான். அமெரிக்காவில் பல தொழில்களை செய்து கொண்டிருக்கிறவர், மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறவர். அவர் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பாபி பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லி. இவர் யாருன்னு சொன்னா, சமீபத்துல அருள்நிதி நடிப்புல டிமாண்டி காலனி 2 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருவாய் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு இருக்காராம். அவர் தான் இந்த நிகழ்ச்சி, அதாவது வேட்டையினுடைய 100 ஃபீட் அந்த விளம்பர பதாகை இருக்குல்ல, பெரிய பேனர், அதோட லான்ச் ஃபங்க்ஷன்ல அவர் தான் போய் கலந்துக்கிட்டு இந்த பேனரை லான்ச் பண்ணி வைக்கிறாரு. அந்த எல்இடி வேன்களை வந்து கொடியசைச்சு துவக்கி வைக்கிறாரு. இப்படின்னு பல விஷயங்களை அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு செய்யறாராம். இது அங்குள்ள ரசிகர்கள் கொண்டாடுகிற விஷயம். இது மாதிரி பல ஊர்களில் பல விஷயங்களை வந்து வேட்டையனுக்காக கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே நேரத்துல ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை சம்பந்தமான ஒரு விஷயங்கள் வந்து இப்படி அவர் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அவருக்கு வந்து இடுப்புக்கு பக்கத்துல ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, சின்னதா ஒரு குழாய் வந்து வச்சிருக்காங்க, அது வந்து அவர் வந்து அந்த அடைப்பு சரி பண்றதுக்காக என்னென்னமோ ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே நார்மலாக ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணிலாம் இல்லை, சின்ன ஹோல்ஸ் போட்டு அதுல இருந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி பெருசா அவங்க ஹாஸ்பிட்டல்ல பல நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு மேஜரா ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னாதான் அவங்க ஹாஸ்பிட்டல்லே ஐசியூலயே இருக்கணும், யாரும் போய் பாத்திர முடியாது, வைரஸ் தொற்று ஏற்பட்டுரும், அப்புறம் வந்து ரொம்ப நிறைய ப்ரிகாஷனரிக்காக நிறைய விஷயங்களை அவங்க வந்து பார்ப்பாங்க, இப்படிலாம் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான மைனர் விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு சில நாட்கள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்க போய் வீட்டுல ரெஸ்ட் எடுங்க, ஃபுல்லா பெருசா அலைய வேண்டாம், ஃபுல் ரெஸ்ட்ல இருங்க, அப்புறம் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் நீங்க இயல்பான வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை கொடுத்துருவாங்க. ஆனா தொடர் மருத்துவ கண்காணிப்புல இருப்பாங்க. ஏன்னா இவர் ஏன் தொடர் மருத்துவ கண்காணிப்பு இருப்பாருன்னா, இவரோட வயது இப்போ 73 வயது, இன்னும் ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா 73 74 தொடங்கிரும். அதனால வந்து அவங்க அந்த தொடர் கண்காணிப்புன்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா பார்ப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி அவர் எந்த படத்துல கலந்துக்கிட்டு வந்தாரு, அங்க என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த வெந்நீர் மழை பெஞ்சுதுன்னு சொல்லியே நம்ம சேனல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதாவது கூலி ஷூட்டிங்ல செயற்கை மழை பெய்ய வச்சாங்க. அதுல முதல் நாள் வந்து நார்மலா இருந்த தண்ணி, சில் தண்ணி அவருக்கு ஒத்துக்கல, 2வது நாள் வெந்நீர் மழை பெஞ்சுதுலாம் சொன்னோம் இல்லையா. அந்த கூலி ஷூட்டிங்ல அவர் நிறைய ரிஸ்கான காட்சிகள் எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. அது வந்து அவருடைய உடல்நலனுடைய பாதிப்புக்கும் ஒரு காரணமா அமைஞ்சிருச்சுன்னு ஒரு தகவல் வெளியில வர ஆரம்பிச்ச உடனே இப்ப எல்லா ரசிகர்களும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த படத்தினுடைய இயக்குனர் லோகேஷை வச்சு வறுத்து எடுக்க ஆரம்பிச்சாங்க, போட்டு பிரிச்சு மேயறாங்க, எங்க திரும்பினாலும் லோகேஷை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா பாவங்க, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, லோகேஷ் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிச்சிருக்கணும். ஏன்னா அவருடைய வயது, அவருக்கு இருக்கிறத உடல் நல கோளாறுகள், ஏன்னா அவர் வந்து ரொம்ப மருத்துவ கண்காணிப்புல தான் இருக்காரு. இந்த அளவு ஆக்டிவா அவர் நடிக்கிறவர் வந்து நம்ம எப்படி அப்படி பூ மாதிரி கரெக்டா அவர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா வேட்டையன்ல ரொம்ப அழகா அவர் வந்து ஷட்லா யூஸ் பண்ணிட்டாங்க. பெரிய ரிஸ்கான காட்சிகள்லாம் டூப் போட்டு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா அங்கேயும் சொன்னாங்க, ஒரு குட்டிக்காரன் அடிச்சு அவர் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மிரட்டலா இருக்கு, அவரே தான் அதை பண்ணாரு, எனக்கு டூப் வேணான்னு சொல்லிட்டாருலாம் சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நிறைய ரிஸ்க் காட்சிகளை வந்து நிச்சயமா டூப் போட்டு தான் எடுத்திருப்பாங்க. பட் ஆனா இங்க லோகேஷை பொறுத்த வரைக்கும் விக்ரம்ல எப்படி கமலஹாசனை போட்டு புழிஞ்சு எடுத்தாரோ அந்த மாதிரி இதுலயும் வந்து ரஜினிகாந்தை கொஞ்சம் பாடாப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து அவங்க ரசிகர்கள் தெரிஞ்சவன ஒரு உடம்பு சரியில்லைன்னா எல்லாத்துக்கும் காரணம் லோகேஷ் சொல்லி லோகேஷை சகட்டு மணி அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு படப்பிடிப்புல என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத வந்து நாம கணிக்க முடியாது, ஆனா கவனிக்கணும். கணிக்க முடியாதனாலும் கேப்டன் தான் பொறுப்பாளர். அவர் வந்து இவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான காட்சிகளை வச்சுட்டு க்ளோஸ்அப் காட்சிகளை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் சில காட்சிகளை டூப் வச்சிருக்கலாம். சார் இது வேணாம் சார், ரிஸ்க் எடுக்க வேணாம் சார், நான் வந்து டூப் வச்சுக்கிறேன் சார் சொல்லி ரஜினி மாதிரியே யாரையாவது டூப்பை தயார் பண்ணி அதுல பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப பாருங்களேன், நீங்க வந்து இந்த படம் தக் லைஃப்ல வந்து நிறைய காட்சிகள் வந்து கமலஹாசனுக்கு பதில் டூப் தான் நடிச்சிருக்காங்க. லாங் ஷாட் காட்சி, இப்ப சிம்புவோட சண்டையிலேயே சில காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கமலே இருக்க மாட்டாரு, ஆனா கமல் மாதிரி ஒரு டூப் நடிச்சிருப்பாரு. அப்படிலாம் வந்து பிரபலங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டவங்களுக்கு கவனமாக இயக்குநர்கள் கையாளுறாங்க. அந்த இடத்துல தான் லோகேஷ் கோட்டை விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த ரசிகர்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. என்னவோ பாவம், அது லோகேஷ்க்கு விதிக்கப்பட்ட விஷயம் போல இருக்கு. அதனால லோகேஷ் வந்து எவ்வளவுதான் பிரம்மாண்டமா ரஜினி ரசிகனா மாறி அவர் வந்து கூலி ஷூட்டிங்க பரபரப்பா நடத்தினா கூட ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்னால, இந்த மாதிரி விஷயங்கள்னால அவர் வந்து திட்டு வாங்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. சரி, ஓகே. எனிவே அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னும் சில தினங்கள்ல வீட்டுக்கு வந்த பிறகு ஃபுல் ரெஸ்ட் தான்.
அப்புறம் அவர் வந்து கூலி ஷூட்டிங்கை முடிச்சு கொடுக்கறதுல தான் கவனமா இருப்பாருன்னு வச்சுங்களேன். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு சீக்கிரமா அவர் குணமாகி வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து வாழ்த்து சொல்லிட்டே இருக்காங்க. பல பேர் பல விஷயங்கள் வாழ்த்து சொல்லிருக்காங்க. நீங்க வந்து இப்ப அமெரிக்கா போயிருக்கிற கமலஹாசன் கூட அங்கிருந்து வந்து எக்ஸ் தளத்தின் மூலமா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நீங்க சீக்கிரமா பூரண நலத்தோடு வந்து வீடு திரும்ப வேண்டும் என்று விழைகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் ஏகப்பட்ட பேர் வாழ்த்து சொன்னாலும் ஒரு வாழ்த்து எல்லாராலும் கவனிக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு வாழ்த்து யாருடைய வாழ்த்து அப்படின்னா, பல மணி நேரங்களுக்கு பிறகு நடிகர் விஜய் அவர் வந்து ஒரு வாழ்த்து வந்து எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு. அவருடைய எக்ஸ் தளத்துல மிக குறிப்பாக ஒரு வார்த்தையை போட்டு அவர் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், நீங்க வந்து மருத்துவமனையில குணமாகி வருவதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பூரண நலத்தோடு சீக்கிரமா விரைவில் வீடு திரும்ப இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் பட்டம், சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பல பேர் கலைப்பு விட்டாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் இவருக்கு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் கலைப்பு விட்ட ஆளுங்க எல்லாருக்கும் அவரே விஜயே அவங்களுக்கு வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டார். ஏற்கனவே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் சொல்லிட்டு அந்த பட விழாவிலே சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அதை மறுபடியும் உறுதிப்படுத்துற மாதிரி அவருடைய எக்ஸ் தளத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், நீங்க வந்து சீக்கிரமா குணமாகி விரைவில் குணமடைந்து பூரண நலத்தோடு வீடு திரும்ப இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இந்த வாழ்த்து வந்து இப்போ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, ஏற்கனவே வந்து அடுத்து இவருடைய இடத்திற்கு வருவதற்கு இவர் தான் இது பண்ணிட்டு இருக்காரு, இந்த பட்டம் இவருக்கு தான் சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயங்கள் ஓடிச்சு. நீங்க ஜெயிலர் படவிழாவில் அவர் சொன்ன காக்கா கழுகு கதையில ஆரம்பிச்சு ஒரு பெரிய எனிமிட்டியாவே உருவாயிட்டு இருந்தாங்க. இவருடைய ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் திட்டுறதும், ரஜினி ரசிகர்கள் வந்து இவரை திட்டுறதும் மாறி 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 ஒரு பெரிய பனிப்போரா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு இடையிலேயே அதை வந்து முற்றுப்புள்ளிலாம் வச்சுட்டாரு. ஏன்னா அவர் வந்து நீங்க அந்த லால் சலாமுடைய அந்த நிகழ்வுல வந்து அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு, அப்படிலாம் கிடையாது, நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது, நான் யாரை குறித்தும் சொல்லவில்லை, இது சொல்லப்பட்ட கதை தான், அது நீங்க வந்து யாரையும் குறிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் விஜய்க்கு போட்டின்னு நீங்க நினைக்கிறதே தப்பு அப்படின்றதையும் தெளிவுபடுத்திட்டார். ஏன்னா விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளை, அதனால நீங்க வந்து தேவையில்லாம இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக பேச வேணான்னு அழகா அவர் வந்து தெளிவுபடுத்திட்டாரு. அதே மாதிரி விஜயும் சொல்லிட்டாரு, சூப்பர் ஸ்டார்னா ஒரு சூப்பர் ஸ்டார் தாங்க, அது ரஜினி தான்றதையும் தெளிவுபடுத்திட்டாரு. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த ரசிகர்கள் கொளுத்தி போட்டுட்டே இருப்பாங்க. ரசிகர்கள் கொளுத்தி போடலன்னா கூட சில சில்வண்டுகள் இருக்கு, இதுங்களுக்கு வேலையே என்னன்னா இப்படி எதையாவது ஒண்ணு கொளுத்தி போட்டு அதுல குளிர்காயிருக்கு. இப்படி ரஜினி வந்து இப்படி சொல்லிட்டாரு, இல்ல விஜய் இப்படி சொல்லிட்டாரு, இல்ல விஜய்க்கு நேர் போட்டி இவர் தான், இல்ல அவர் சம்பளத்தை இவர் பீட் பண்ணிட்டாரு, இவர் சம்பளத்தை அவர் பீட் பண்ணிட்டாரு, இவருடைய வசூலை வந்து இவர் பீட் பண்ணிட்டாருன்னு ஒரு சில சில்வண்டுகள் இது வேலையாவே செய்யறத தொடர்கதையா வச்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அவங்க போட்டுட்டு இருக்கிறதே கலட்டி திருப்பி அடிச்ச மாதிரி இந்த பதிவுல விஜய் வந்து ரொம்ப தெளிவாக அவருக்கு ஒரு வாழ்த்தையும் போட்டிருக்காரு. அவர் குணமடைய வேண்டுகிறேன்னு போட்டுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு போட்டார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? தெளிவா அவரே சொல்லிட்டாரு, ஆக மொத்தம் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் மூலமாகவே மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ அவர் வந்து அவருக்கான இடத்துலதான் அவர் இருக்காரு, இவர் ரஜினிகாந்த் இடத்துலதான் இருக்காருன்றத தெளிவுபடுத்தாச்சு. இப்ப விஜய் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால விஜய் பத்தின ஒரு அப்டேட்டும் வந்து அந்த பட நிறுவனம், அந்த கேவிஎன் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதாவது ஹெச் வினோத்தினுடைய இயக்கத்துல தளபதி 69 தயாரிக்கிற அந்த பட நிறுவனம் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது வந்து பெருசா பேசப்படவே இல்லை, தெரியவே இல்லை ப்ரோ. அப்டேட் வந்திருக்குன்னு டக்குன்னு நம்மளால வந்து புரிஞ்சுக்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வருதுன்னா அப்படி பயங்கர வைரலா காத்துக்கிட்டு இருப்பாங்க, பெருசா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறதுனால எல்லா ஊடகங்களும், எல்லா செய்தி ஊடகங்களும், எல்லா இணையதள வாசிகளும், எல்லா எக்ஸ் தள வாசிகளும் எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் என்ன பாச்சு, நல்லா இருக்காரா, எப்போ வீட்டுக்கு வருவாரு, அவருக்கு என்ன நடந்தது, உண்மையிலே என்ன நடந்தது, இதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால வேற எந்த செய்தியும் கவனம் பெறாமையே அப்படி போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. அரசியல்ல கூட பெரும் கவனம் பெறாமலேயே தள்ளி போயிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து மாநாடு நடத்துறாரு தொல் திருமாவளவன், அதாவது மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாடு அது சம்பந்தமான பரபரப்பான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அரசியல்ல அது கூட முக்கியத்துவம் பெறவே இல்லை. இப்போ வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு.
அவருக்கு உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜாமீன் வந்து அவருக்கு ரத்தாகுமான்ற லெவலெல்லாம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிகழ்வுகள் எதுவுமே பெருசா பேசப்படவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் பல விஷயங்கள் இது எதுவும் முக்கியத்துவம் பெறாம போனதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அது ரஜினிகாந்தினுடைய உடல்நிலையும் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தான். ஆனா நிஜமாவே இவ்வளவு பரபரப்புகளுக்காக ரொம்ப யோசிக்க வேணாங்க. அவர் நல்லா இருக்காரு, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அது அப்படிதான் இருக்காரு, நல்லா இருக்காரு, நலமா இருக்காரு. ஒரு சில தினங்கள்ல அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. இப்ப இந்த 69ல என்ன அப்டேட் இவங்க கொடுத்துருக்காங்க விஜயனுடைய பட அப்டேட்னா, பாபி தியோல் அதுல நடிக்கிறாரு, அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவர் பண்றாருன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க அந்த நிறுவனம் பட நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. வெளியிட்ட பட நிறுவனம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அப்படியே வந்து இப்பதான் நம்ம தேடி பார்க்கும் போது அந்த தகவல் தெரியுது. முன்னாடி அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம்னா டக்குன்னு அப்படி காட்டுத்தீயா பரவும். இப்ப இந்த விஷயத்தினால எல்லாமே அப்படியே உள்ள போய் அமுங்கி போச்சு. இப்போ இதுதான் இப்ப இருக்கிற நிலவரம் சினிமா வட்டாரங்கள்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா வேட்டையினுடைய ட்ரெய்லருக்கு தான் வெயிட்டிங்க. ஸோ இதோட வேட்டையின் ட்ரெய்லர் வரட்டும், அது சம்பந்தமான விஷயங்கள் என்ன இருக்கு, ட்ரெய்லர் எப்படி இருக்கு, அது எவ்வளவு தூரம் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துது, வேட்டையனை ரசிக்க காத்திருக்கிறவர்களுக்கு ட்ரெய்லர் எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்டாக அமையுது அப்படின்றத வேட்டையன் ட்ரெய்லர் பார்த்துட்டு பிறகு நம்ம பேசுவோம். அதுக்கு இடையில வேற ஏதாவது அப்டேட் இருந்தாலும் வேற தகவல் இருந்தாலும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய வரவேற்பு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. இந்த சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.